நிறைய பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் பொய். அது வந்து நடக்கிறது இல்லை. எனக்கு வந்து எதுவுமே சக்ஸஸை கொடுக்கல. நான் நிறைய மெத்தட்ஸை ட்ரை பண்ணிட்டேன். நிறைய மேனிஃபெஸ்டேஷனை செஞ்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு எதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகலை. குறிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு சக்ஸஸை கொடுக்கவே இல்லை. ஏன் சின்ன அறிகுறி கூட தரல. நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சின்ன அறிகுறி கூட எனக்கு தரல. இப்படிங்கிற மாதிரி விதவிதமான கேள்விகளையும் மன விரக்தியிலையும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் பொய். இதை சொல்லி தரவங்களும் வந்துட்டு நிறைய வந்துட்டு ஃபேக்கா சொல்றாங்க. நான் ஒரு சில பேர்த்த தவிர்த்து சொல்றேன். ஸோ உண்மையிலேயே வந்துட்டு ஃபேக்கா ஒரு ஒரு அவங்களோட தேவையை பூர்த்தி பண்றதுக்காகவே மெயின்டைன் பண்ணி போறது அவங்கள பத்தி நான் பேசல. உண்மையாவே வந்துட்டு இது நடக்குது, இதெல்லாம் உண்மைதான், நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்கள தவிர நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஏன்னா ஒரு சில பேர் பண்றதுனால நிறைய பேர் வந்து ஃபுல்லா டோட்டலாவே எல்லாத்தையுமே வந்து நினச்சிக்கிறாங்க. எல்லாருமே பொய் சொல்றாங்க, எல்லாருமே வந்துட்டு ஃபேக் தான், எல்லாம் பொய்யானவங்க, யாரும் உண்மையானவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, இப்போ வந்துட்டு எனக்கு நடக்கலை, இதெல்லாம் போய் லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் போய் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, குறிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் இதில் தான் நிறைய பேர் வந்து கேட்குறது. என்கிட்டையும் நிறைய பேர் என்கிட்ட வர்றதுக்கு வந்து என்ன ரிலேஷன்ஷிப்காக தான். இதில் நிறைய பேர் நடக்கலை, வரல அப்படின்னு சொல்லி மற்றவங்ககிட்ட நான் கோச்சிங் போனேன், எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களும், எனக்கு வந்து நடக்கவே இல்லை, லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் பொய் மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் எதுக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகணும், எதுக்கு உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கணும், உங்களுக்கு பர்டிகுலராக சக்ஸஸ் கொடுத்தே ஆகணும்னு நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க? நீங்கள் அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப நாள் பேசுறது அதே வார்த்தை தான், திருப்பி சொல்கிறேன். பாசிட்டிவாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நடக்கும், பாசிட்டிவாக இல்லாமல் நெகட்டிவாக இருக்கீங்கன்னா நடக்காது. இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி மாறி உங்களோட எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா நடக்காது, இல்லை டிலே ஆகும். சரியா? இதுதான் நிறைய பேருக்கு வந்துட்டு நடக்குது அப்படின்னா, அதாவது ஒர்க் ஆகுது, சக்ஸஸ் கொடுக்குது அப்படின்னா அவங்க உண்மையிலேயே பாசிட்டிவாக இருக்காங்க. நிறைய பேருக்கு நடக்கலை அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவாக இருக்காங்க. இதில் பாசிட்டிவாக இருக்காங்க அப்படின்னா எப்படிங்க சொல்கிறீங்க? ரொம்ப நாள் பாசிட்டிவாகவே இருக்கீங்க, அதாவது நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன், ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருக்கேன், அப்படியா? அப்படி இல்லை. ஜஸ்ட்டு அவங்க ஆசைப்பட்டதை நினச்சி பார்ப்பாங்க, அது நம்ம கூட இருந்தால் எப்படி சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சி பார்ப்பாங்க, அது வரும் நம்புவாங்க, விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க பர்சனல் ஒர்க்கை பார்ப்பாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் நெகட்டிவ் பீப்புள்னு சொல்லலாம். அதாவது அது மேலே இருக்கக்கூடிய மன விரக்தி, எதிர்பார்ப்பு அதிகமாக வச்சுட்டு நடக்கலை அப்படிங்கும் போது நிறைய வேதனைப்படுறது, இந்த மாதிரியான விஷயத்துல. அப்புறம் நடக்கலை இப்படின்னு பேசிட்டே இருக்கிறது, நிறைய அதை பற்றி பேசுறது, இல்லை உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற அந்த விஷயத்து மேலே நீங்கள் நிறைய எதிர்மறையான, அதாவது கோபதாபங்கள், நிறைய வந்து எதிர்ப்பு தரக்கூடிய உணர்வுகளை போடுறது, இது எல்லாமே நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது நிறைய நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். சரியா? ஸோ இன்னும் பேச வேணாம், நிறைய வந்துட்டு கிளாஸஸ்லேயும் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்காது. இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு என்னதான் சொல்லி புரிய வச்சாலும் அவங்களுக்கு நடக்கலை, லா ஆஃப் அட்ராக்ஷன் பொய், இவங்க சொல்றவங்க எல்லாமே வந்துட்டு கற்றுக் கொடுக்குறவங்க எல்லாமே வந்துட்டு பொய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது பொய் கிடையாது. சரியா? சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சாலும் இப்போதான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கு. அதாவது என்னன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். சரியா? இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு நடக்கணும், நான் எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படின்னு ஒருத்தவங்களை தேடி வரீங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு சில விஷயத்த சொல்றாங்க, எல்லாம் பண்றீங்க, நீங்களும் பண்றீங்க, ட்ரை பண்றீங்க. சப்போஸ் நடக்கலை அப்படிங்கிறது போயிடுறீங்க. ஓகேவா? அப்போ வந்து சொல்லி தரவங்களும் பொய், அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனும் பண்ற விஷயமும் பொய் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஓகேவா? நீங்க இப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நான் நினைக்கிற மாதிரியே நீங்களும் நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆசை, ஒவ்வொரு மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். அதே மாதிரிதான் உங்களோட எண்ணங்களும் உங்களோட ஆசைகளும். அப்ப நீங்க எதையாவது ஒரு சின்ன விஷயத்தை தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நடக்காதுங்க. அது வந்து தப்பு பண்றதும் ரைட் சரியா பண்றதும் உங்க கையில தான் இருக்கு.
அது எங்க தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சஸ், கிளாஸஸ் இந்த மாதிரிலாம் பண்றவங்க. அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரே மெத்தட் தான் இருக்கும். எல்லாரும் ஃபாலோ பண்ற மெத்தட்ஸ், எல்லாம் ட்ரை பண்ற அந்த மேனிஃபெஸ்டோ டெக்னிக் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்க என்ன தப்பு பண்றாங்க அப்படிங்கிறது தான் அந்த கிளாஸ்ல சொல்லி தருவாங்க. நீங்க வந்துட்டு எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றீங்க, எப்படி இருக்கு, உங்களோட மைண்ட் செட் எப்படி அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலா பேசுவாங்க. அதுக்கு தான் 1-to-1 காலோ இல்ல குரூப் காலோ வந்து வைக்கிறாங்க. நான் வந்து பொதுவா பேசிட்டு இருக்கேன். சரியா? இப்போ வந்துட்டு நீங்க வந்து இன்னொரு விஷயம், நான் வந்து ஒருத்தங்க கிட்ட கிளாஸஸ் பத்தியோ இல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சுக்கிறேன், அதை கத்துக்கிறேன் அப்படின்னு போறீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க சொல்றது எல்லாமே பொய், எனக்கு நடக்கல, அவங்க எல்லாம் ஃபேக் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க தான் அவங்கள தேடி போயிருக்கீங்க. ஓகேவா? அவங்க உங்களை தேடி வரல. அவங்க ஜஸ்ட் அவங்க லைஃப்ல நடந்த ஒரு சக்சஸான ஒரு விஷயம். எனக்கு இந்த மாதிரி நான் திங்க் பண்ணேன், எனக்கு நடந்துச்சு, இது நிறைய தப்பு பண்ணேன், இந்த மாதிரி இடத்துல நான் வந்துட்டு கரெக்ட் பண்ணிட்டேன், எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு வீடியோவோ இல்லை ஒரு மீடியாலேயோ வந்து ஷேர் பண்றாங்க. நீங்க வந்துட்டு அவங்கள்ட்ட கேட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க தான் தேடி போறீங்க. அவங்க வந்து உங்களை பர்டிகுலரா இந்த பிளேஸ்ல இந்த பர்சனை வந்து கூப்பிடணும், அவங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு யாரும் கேட்கறது கிடையாது. ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நாம தான் அந்த சொல்லி தரவங்களை பத்தி நம்ம தேடி போறோம். ஸோ அவங்களுக்கு நடக்குது அப்படின்னா நமக்கும் நடக்குமே. அப்போ அவங்க என்ன பாசிட்டிவா என்ன ட்ரை பண்ணாங்க, எப்படி அதை பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நீங்க போறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. சப்போஸ் ஒரு சில பேருக்கு சக்சஸ் ஆகுது, ஒரு சில பேருக்கு சக்சஸ் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு இல்லை அவர் சொல்றது எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. ஓகேவா? அவருக்கு அவரோட லைஃப்ல நடந்த சக்சஸ்க்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணியிருக்காரு. அது மற்றவங்களுக்கு சொல்றாங்க. அந்த பொண்ணா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும். ஓகேவா? ஸோ அதை வந்து சொல்லி தர்றாங்க. அதனால வந்துட்டு நீங்க அதை கேட்டு அப்படியே பண்ணாலும் நடக்கும், ஒரு சில டைம் நடக்காம இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான மைண்ட் செட் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தான் ட்ரை பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் பேசினா அப்படின்னா நம்ம கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒருத்தவங்களுக்கு வந்து திங்க் பண்ணிட்டே இருந்தா நடக்கும். ஒரு சில பேருக்கு திங்க் பண்ணிட்டு விட்டுறணும், அதாவது லெட் இட் கோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு வந்துட்டு ஜஸ்ட் வேணும்னு கேட்டா போதும், ஃபுல் டே அதை பத்தி அதிகமான உணர்வுகளை வைக்காம இருந்தா நடக்கும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. நீங்க உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் என்ன அப்படிங்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நீங்க கிளாஸஸ், கோர்சஸ், ட்ரைனிங் இந்த மாதிரி போறீங்கல்ல, நான் உண்மையா சொல்லி தரவங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். மணி மைண்டடோ அல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து மணி கொடுத்தா மட்டும் தான் நான் பேசுவேன். அதாவது ஸ்டார்டிங்லேயே நான் வந்துட்டு ஹலோ ஹாய் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து கோர்ஸ் டீட்டெயிலு, இதுக்கு இவ்வளோ அதுக்கு அவ்வளோ அப்படிங்கிறத பற்றி நான் அவங்கள மாதிரியான ஆளுங்களை பற்றி நான் பேசல. ஒரு சில பேர் இதுக்கு வந்து ஆப்போசிட்டா இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். நான் வந்து எங்களை யாரையுமே மீன் பண்ண கிடையாது, தப்பாவும் மீன் பண்ண கிடையாது. இங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கிறேன்னு வந்துட்டு அதெல்லாம் போய் இதெல்லாம் வந்துட்டு உண்மை இல்லை, ஃபேக்கா இருக்கு, எனக்கு இது நாள் வரைக்கும் ட்ரை பண்ணேன் எனக்கு நடக்கல அப்படின்னு சொல்றாங்களா பத்தியா, அவங்கள பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல நீங்க தான் அவங்களை தேடி போறீங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை பத்தி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. அவங்க வந்து நான் இந்த மாதிரிலாம் இருந்தேன், நிறைய இடத்துல நானும் தப்பு பண்ணேன், அதை மாத்திக்கிட்டேன், எனக்கு சக்சஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மாதிரி தான் உங்க லைஃப்ல நடக்குதா, இல்லை நீங்க உங்க லைஃப்ல எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்துட்டு நீங்க மாத்திக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் அவங்க சொல்றாங்க. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு கிளாஸ் ஒரு யூனிட் இருக்கு, ஒரு 10 சாப்டர் படிச்சுட்டு அது யூனிட் டெஸ்ட் வச்சுட்டு அந்த டெஸ்ட் எழுதி மார்க் போட்டா நீங்க பாஸ் அப்படின்னு கிடையாது. இங்க எல்லாமே பேசினாதான் புரியும், டிஸ்கஸ் பண்ணணும். நீங்க உங்களுக்கு என்ன வேணும், நீங்க அதுக்கு எப்படி வந்து யோசிக்கிறீங்க. மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க எப்படி திங்க் பண்றீங்க அப்படிங்கிறது தாங்க மேனிஃபெஸ்டேஷன். மெத்தடுங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க, உங்களோட எண்ணத்தை மாத்திக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதாங்க மெத்தடு. இதை வந்துட்டு ஒருத்தங்க, அதாவது நீங்களே உட்காந்து யோசனை பண்ணா மாத்திரலாம். அதாவது 75% வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை அவங்களாலே சால்வ் பண்ண முடியாது. அதாவது எண்ணங்கள் சம்பந்தமான விஷயங்களை. சரியா? மீதி 25% வந்து அவங்களுக்கு அந்த திறமை இருக்கும், மாத்திப்பாங்க. மீதி அதை 75% இருக்காங்கல்ல, அவங்களாலையும் மாற்ற முடியும். ஏன்னா அந்த இருக்கக்கூடிய கரண்டா இருக்கக்கூடிய அந்த மைண்ட் ப்ரெஷரு, வலி, கஷ்டம், யோசிக்க முடியாத நிலைமை,
இதனால வந்து அடுத்தவங்க கூட கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணால் பரவாயில்ல, இதை பற்றி ஐடியா கேட்டால் பரவாயில்லன்னு போகிறாங்க. ஸோ இதை வந்துட்டு அவங்க பர்சனலாக ஒரு சில ஐடியாஸோ சேஞ்சஸோ சொல்லுவாங்க. ஸோ இப்படி தாங்க வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து 100% நடக்கும், 100% நடக்காது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. நான் ஏற்கனவே நேற்று போட்ட ஒரு வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது சிம்பிளா நெகட்டிவான யோசிக்கிறீங்க அப்படின்னா அது சீக்கிரமா நடந்துருது. பாசிட்டிவா திங்க் பண்றீங்கன்னா அது நடக்கல. இப்போ தெரியுது அவங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன அப்படின்னு. அதாவது நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும். அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் நீங்க அது நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ, ஆனா ஏதோ ஒன்று நடக்குது இல்ல. அப்போ நெகட்டிவான விஷயம் நடக்குது அப்படின்னா அதே மாதிரி பாசிட்டிவா ஒரு நல்ல விஷயத்தை பத்தி யோசிங்களேன். அதுக்கு எப்படி திங்க் பண்ணீங்க, அதுக்கு எப்படி பயப்பட்டீங்க, அதுக்கு எப்படி அழுதீங்க, அதே மாதிரி நல்ல விஷயத்துக்கும் அழுங்க, பயப்படுங்க. ஜஸ்ட் திங்க் பண்ணிட்டு விட்டுருங்க, உங்களுக்கு நடந்துடும். அவ்வளவுதான். இதுக்கு வந்துட்டு நீங்க வந்து மனசு போட்டு குழப்பிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு 6 மாசமோ இல்லை ஒரு வருஷமோ பின்னாடி போய் பாருங்க. அதாவது உங்க லைஃப்ல நீங்க எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும். ஓகேவா? இல்ல அன்னைக்கு நினைச்சது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க, அது நடக்கல அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ பின்னாடி போய் பாருங்க, திரும்பி பாருங்க, உங்க லைஃப்ல 1 இயர்க்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்த அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க, அது நடந்திருக்கு. இன்னைக்கு நடக்கல, எதிர்பார்க்குறீங்க, ஒரு விஷயம் நடக்கல. அப்போ அப்போட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு, இப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னு ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதோட டிஃப்ரென்ஸ் புரியும். உங்களோட மனநிலை எப்படி இருக்கு, நாம எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி யோசிக்கணும் அப்படின்னு ஈஸியா புரியும். சரியா? ஸோ மேலும் இதை பற்றி நம்ம பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ நம்ம வாழ்வது வெல்வதும், அதாவது லிவிங் இன் மீனிங் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்க. ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நம்ம உங்களோட பாசிட்டிவ் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். இல்லை அதாவது நீங்கள் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கிளாஸ் இது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு கிளாஸஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ வந்துட்டு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.